அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாக்கா, நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம், எதற்காக கூடியிருக்கோம்? கண்டிப்பா சொல்றேன். வெங்கல் ஜீவநதி எழுப்புதல் சபையின் சார்பாக ஒரு பிபிஎஸ் ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அந்த பிபிஎஸ் ப்ரோக்ராம்ல நிறைய பேரு ஏசப்பா கிட்ட வந்தா இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பிபிஎஸ் ப்ரோக்ராம்ல நாங்க என்ன சொல்ல போறோம்னா, ஏசப்பா கிட்ட வந்தா என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல போறோம். என்ன இந்த வில்லுப்பாட்டு வழியா நம்ம சொல்லலாமா? வில்லு பாட்டுனா தந்தனத்தம் பாடணும்ல, பாடலாமா? ஓ பாடுவோமே, பாடலாமா? தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லியனில் பாட, ஆமா வில்லியனில் பாட, ஆமா வில்லியனில் பாட வந்தருள்வாய் இயேசு தெய்வமே. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லியனில் பாட, ஆமா வில்லியனில் பாட, ஆமா வில்லியனில் பாட வந்தருள்வாய் இயேசு தெய்வமே. எட்டத்திற்கும் தாளத்தோடு இனிய ராகத்தோட, பாடி சுவிசேஷம் சொல்ல கிருபை தர வேணும் ஐயா. மக்கள் மனங்களிலே இதமாக செய்தி சொல்ல வரம் தர வேணும் ஐயா. வரம் தர வேணும் ஐயா. சரிக்கா, சந்தனத்தம்லாம் சிறப்பா பாடியாச்சு. இந்த இயேசுபாவால என்னென்ன கிடைக்குதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்லலாம். அத ஒரு பாட்டா பாடுவோமா? பாடுவோமே. எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம. நீங்களும் சேர்ந்து பாடலாமே. எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. உங்க பணத்தை கேட்கல, உங்க நகைய கேட்கல, உங்க உடலை கேட்கல, உங்க உள்ளத்தை கேட்கிறா. உங்க பணத்தை கேட்கல, உங்க நகைய கேட்கல, உங்க உடலை கேட்கல, உங்க உள்ளத்தை கேட்கிறா. எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. ஆமா, இந்த உலகத்துல காசு பணம் நகை சொத்து எதுவுமே இல்லைன்னா வாழவே முடியாதுன்றாங்க. நீங்க என்னன்னா ஏசப்பா எதுவுமே கேட்கலன்றீங்க, உள்ளத்தை மட்டும் தான் கேட்பாரா? அப்ப அவர் எதுக்கு தான் இருக்காரு? கண்டிப்பா அவர் எதுக்கு வந்தாரு, ஏன் வந்தாரு அப்படின்னு ஒரு பாடல் மூலமா கேட்போமா? கேட்போமே. நீங்க சொல்லுங்க, கேட்போமா? சத்தம் கேட்கல, சத்தமா சொல்லுங்க, கேட்போமா? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையில் சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சிறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. இப்படி ஒரு தெய்வத்தை நான் பார்த்ததே இல்லையே. சரி, இப்படி ஒரு தெய்வத்தை இதுவரையும் பார்க்கல, இனிமேல நம்ம பார்க்க போறோம். இயேசு எதற்காக வந்தாரு, எதுக்காக வந்தாரு, அவர் ஏன் வந்தாரு அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் நம்ம கிட்ட இருக்குல்ல. ஆமா, நம்ம எல்லாரும் நிறைய விஷயங்கள்ல பாவம் செஞ்சிட்டு இருக்கோம். நிறைய மூதாதையர்கள் செய்த சாபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட பாவங்களை போக்கதான் இயேசு சாமி வந்தாரு. ஆமாவா? அந்த பாவத்தை மன்னிக்கிற இயேசு உங்களுக்கு வேணுமா? கண்டிப்பா அந்த இயேசு பத்தி இன்னொரு ஒரு பாட்டு பார்க்குவோமா? வந்தாரு வந்தாரு இயேசு ராஜா வந்தாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தாரு. வந்தாரு வந்தாரு இயேசு ராஜா வந்தாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தாரு. மேன்மை துறந்த அவர் தாழ்மையாக வந்தாரு, தாழ்மையில் இருந்த நம்மை மீட்டெடுக்க வந்தாரு. மேன்மையில் துறந்த அவர் தாழ்மையாக வந்தாரு, தாழ்மையில் இருந்த நம்மை மீட்டெடுக்க வந்தாரு. வந்தாரு வந்தாரு இயேசு ராஜா வந்தாரு.
பாவிங்களை ரட்சிக்கிறதுக்காக ஏசப்பா வந்தாருன்றீங்க. இந்த ஏசப்பா எனக்கு என்ன தருவாரு? கண்டிப்பா சொல்றேன். சரி, நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு புடவை வேணும்னா எங்க போய் எடுப்பீங்க? துணி கடைக்கு போவீங்களா? ஒரு அக்கா சொல்லிச்சு ஹோட்டலுக்கு போவேன்னு. துணி கடைக்கு போவோமா? சரி, உங்களுக்கு கார் வேணும்னா எங்க போவீங்க? ஷோரூம் போவீங்க. சரி சரி, உங்களுக்கு நிம்மதியும் சமாதானமும் வேணும்னா எங்கங்க போவீங்க? போறதுக்கே வழி இல்லைல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிட் பார்த்தோம். ஹோட்டல் போனாங்க, பீச்சு போனாங்க, பார்க்கு போனாங்க, எங்கெங்கயோ போனாங்க. ஆனா எங்குமே அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கல. இத பத்தி ஒரு பாடலா பாடுவோமா? சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களே. இயேசு இயேசு இயேசுவால எல்லாம் கூடும். நம் இயேசு இயேசு இயேசுவால எல்லாம் கூடும். இயேசு இயேசு இயேசுவால எல்லாம் கூடும். நம் இயேசு இயேசு இயேசுவால எல்லாம் கூடும். ஏசப்பா கிட்ட வந்தா சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். வேற என்னெல்லாம் கிடைக்கும்? கண்டிப்பா சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில தீர முடியாத துக்கம் இருக்கும். அது இல்லாம சிலர்லாம் நினைக்கிறாங்க, இந்த உலகத்துல நம்ம செத்து போயிட்டேன்னா நல்லா இருக்கும், செத்துட்டேன்னா என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், அதோட நான் கண்ணை மூடிட்டேன்னா போதும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க, செத்து போயிட்டா வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? கண்ணை மூடிட்டா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்லைங்க. நம்ம செத்து போயிட்ட பிறகுதான் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையே ஆரம்பமா போகுது. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க மட்டும் வரலங்க, நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க மட்டும் வரலங்க, அவர் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தாரு. என்னது நித்திய ஜீவனா அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்களும் கேக்குறீங்களா? சிலர் சொல்றாங்க, சுடுகாட்டு வாசல்ல போயிட்டு கால்ல இருக்கிற கட்டை கழட்டி விட்டுட்டா சொர்க்க வாசலுக்கு போயிடலான்னு. போக முடியுமா? அத பத்தி ஒரு பாடலை பாடுவோமா? பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. கட்சி கொடி கலர் கலரா அங்க பறக்காது. கட்சி கொடி கலர் கலரா அங்க பறக்காது. கல ஓட்டு போட்டு கவுன்சிலரா மாற முடியாது. கல ஓட்டு போட்டு கவுன்சிலரா மாற முடியாது. பரலோகம் தம்பி, பரலோகம் பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. ஆமாங்க, இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரெக்கமெண்டேஷன், எல்லாத்துக்கும் லஞ்சம். ஆனா பரலோக வாழ்க்கைக்கு ஒருத்தன் போனானா அவன் பாவம் மன்னிக்க போனாங்க. ஆமாவா? அவன் ஏசப்பாவுடைய சொந்த ரட்சகரா ஏத்துக்கொள்ளனாங்க. ஆமாவா? அவன் ரத்தத்தால கழுவப்பட்டிருந்தாங்க. ஆமாவா? அவன் சபைக்கு வரணுங்க. ஆமாவா? அவன் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தே ஆகணுங்க. ஆமாவா? ஆமாங்க, நம்ம எல்லாரும் எப்போ கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றோமோ அப்பதான் அவர் நமக்கு நித்திய வாழ்க்கை கொடுப்பாருங்க. பரலோகத்துக்கு போனோம்னா நம்முடைய காலக்கட்டு அவுத்தா போதாதுங்க, மனசுல இருக்கிற பாவக்கட்டு போனோம், சாபக்கட்டு போனோம், தீராத வியாதி கட்டு போனோம். இப்படிப்பட்ட கட்டுகள் எல்லாம் விடுதலையாக்கப்படுதான் இயேசு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போதுதான் இயேசு உங்க வாழ்க்கையில வந்துருவாரு. அப்படி வந்துட்டா ஒரு பாட்டை பாடுவோம் பாருங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில்.
இயேசு கிட்ட வந்தா பாவம் போகும், சாபம் போகும், வியாதி போகும், பரலோகத்துக்கே வழி கிடைக்கும் எல்லாம் சொல்லிட்டோம். இப்ப வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்களேன். சொல்லுவோமா? நீங்க சொன்னாதாங்க நாங்க முடிப்போம். சொல்லுங்க. ஓகே. வாழியவே பல்லாண்டு காலம் எங்க ஜெயபாலையா இயேசுக்கள் வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் எங்க ஜெயபாலையா இயேசுக்கள் வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் எங்க தேவிட்டனா தலைவராக வாழியவே, சேர்ந்து வாழியவே பல்லாண்டு காலம் எங்க தேவிட்டனா தலைவராக வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் எங்க மேரி பாஸ்டர் அம்மா அவங்க வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் எங்க மேரி பாஸ்டர் அம்மா அவங்க வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் இங்க கூடியிருக்க பெற்றோர்கள் வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் இங்க கூடியிருக்க பெற்றோர்கள் வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் இந்த விழாவை சிறப்பித்தவர் வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் இந்த விழாவை சிறப்பித்தவர் வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் எங்க VBS பிள்ளைங்கள் எல்லாம் வாழிய. சத்தமா சொல்லுங்களேன். வாழியவே பல்லாண்டு காலம் எங்க VBS பிள்ளைங்கள் எல்லாம் வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் இந்த ஆடியோ டீம் எல்லாம் வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் எங்க ஆடியோ டீம் எல்லாம் வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் எங்க ஜீவநதி விசுவாசிகள் வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் எங்க ஜீவநதி விசுவாசிகள் வாழியவே, வாழிய 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 வாழியவே, வாழிய 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 வாழியவே, வாழிய 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 வாழியவே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜீவனதை எழுப்புதல் சபையின் VBS ஆசிரியர்கள். மீண்டும் அடுத்த வருடம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.